மார்க் பண்ணி அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம ரெண்டாம் மடிச்சுக்கிட்டு மெட்டீரியல் ரெண்டாம் மடிச்சுக்குவாங்க, அதை அப்படி நாளாக மடிச்சுக்குவாங்க. எதுக்குன்னா இதிலே 2 கை வந்துடும், அதனால் நம்ம நாளாக மடிக்கிறோம். நாளாக மடிச்சிட்ட பிறகு நம்ம அளவு ப்ளவுஸ் தான் அளவு ஆகணும். ஃபோல்டிங் ஏரியா நம்ம பார்க்க ஓப்பன் ஏரியா ஆப்போசிட்டு. அளவு வந்து மடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்குங்களா, அது வந்து நம்ம மேல் உயரம் நீங்கள் எந்த பக்கம் இருக்குதுன்னு முக்கியமில்ல, அது மடிப்பு இருக்கிற பக்கம் நம்ம இதனுடைய உயரம் எடுக்கணும். சரிங்களா? இந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் இந்த உயரம் எடுத்துக்கணும். அந்த உயரம் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், அதை நான் சொல்லித்தரேன். நம்ம மேல் உயரம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், 6 சென்டிமீட்டர் இருக்குங்களா, 6 இன்ச்சு. 6ல் நம்ம 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா இங்கே கீழே நம்ம எம்மிக்கு மடிப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸில் எம்மிக்கு தான் வைக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸ்னால் நம்ம லைனிங் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம், அதுக்கு வந்து கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 8 வைக்கணும் இல்லையா, மார்க் பண்ணிக்காங்க. இந்த ஓரளவு நமக்கு தெரிஞ்சால் போதும், மற்ற அளவு எல்லாமே எடுத்துடலாம். ஆனாலும் கூட நம்ம இதில் எப்படி அளவெடுக்கிறதுன்றதை ஒரு முறை சொல்லிடுவேன். இங்கிருந்து இங்கே எடுக்கிறது கையினுடைய சுற்றளவு, இப்படி எடுத்தது நம்ம கையினுடைய உயரம், இப்படி எடுத்தது கையினுடைய சுற்றளவு. சுற்றளவு 6 சென்டிமீட்டர் வருது, அதுலேருந்து 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், 8. இப்போ நமக்கு இதில் வந்து 7 தான் இருக்குது. 10லன்றதுக்கு நம்ம பீஸ் கொடுத்துடலாம், அப்படி இல்லையா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். ஆனால் கொஞ்சமாக வரும், அப்படி 10லனா கொஞ்சம் நம்ம அந்த ஆம்ஸ்க்கு மட்டும் சின்னதாக பீஸ் தர மாதிரி இருக்கும். இங்கிருந்து இந்த 8 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம கைக்கான மொத்த அளவே இவ்வளோதான். இதில் வந்து நமக்கு கீழே நம்ம 7னா நீங்கள் எடுத்துக்கோங்க கீழே, இல்லைன்னா நம்ம எடுக்கவே தேவையில்ல, அப்படியே கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து 8 வருது இல்லைங்களா, இது மேலேருந்து நீங்கள் 3 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு காமன் அளவு 3 to 3.5 கூட நீங்கள் எவ்வளோனா எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே எவ்வளோ 8 கை வந்தாலும் நீங்கள் 3, 4 ஃபுல் கை எப்படி வச்சாலுமே அதுக்கு இது போதுமானது. 3 to 3.5 எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். இது பாருங்க, இது சேஃப்ட்டு, கையினுடைய சேஃப்ட்டு. இது ஃபஸ்ட் சேஃப்ட்டு. இது கட் பண்ண பிறகு இன்னொரு சேஃப் எப்படின்றது நான் சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம எம்மிக்கு 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது இதை மடித்து வச்சு கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, இங்கே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வச்சு கட் பண்ணுங்க. இது எம்ஐக்கான அளவு இதுதான்றது நமக்கு தெரியும். எப்போவுமே கட் பண்ணோடனே இங்கே சென்டர் பாயிண்ட்டு கட் பண்ணி விட்டுருக்காங்க, மார்க் பண்ணிக்காங்க. ஸ்னாச். ஆமாம், செகண்ட் ஷேப் வருது பாருங்கள். இதுலேருந்து இது 1 இன்ச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஷேப் கிடைக்கும். இதை பாருங்கள், இதுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மூவ் பண்ணிங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகும், அவ்வளோதான். பண்ணிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஷேப் இப்படியே கிடைக்கும். இதுதான் செகண்ட் ஷேப்பு. இந்த கட்டிங்கில் இருந்தால் கட் பண்ணுங்க. ஆமாம், அதுதான் சென்டர் பாயிண்ட் இல்லையா, அதை இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஷேப். செகண்ட் ஷேப் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணும், அது மறக்காமல் கற்றுட்டு நீங்கள் ஒரு இன்ட்டு போட்டுக்காங்க, மார்க் பண்ணிக்காங்க, உங்களுக்கு தெரியுற மாதிரி மார்க் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கணும் சொல்லுங்கள்.